அடை பண்ண போகிறேன். அதுக்கு இதில் ஒரு கப்பு இட்லி அரிசி எடுத்துருக்கேன். அதே அளவு ரா ரைஸ் எடுத்துருக்கேன். இது ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கலாம். துவரம்பருப்பு எடுத்துருக்கேன் ஒரு கப்பு. இதில் அதே அளவு கடலைப்பருப்பு, இதில் 3/4 கப்பு பாசிப்பருப்பு, 1/2 கப்பு உளுத்தம்பருப்பு, 1/2 கப்பு உளுத்தம்பருப்பு, வெந்தயம் 1/4 ஸ்பூனுக்கும் கம்மி தான், ஒரு 15 வெந்தயம், காரத்துக்கு தகுந்த மாதிரி சிகப்பு மிளகா. எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி இதையும் நல்லா 3 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். அடைக்கி ஊற வச்ச அரிசி பருப்பும் 3 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு அரிசி அரைக்க போகிறேன். ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். அரிசி அரைச்சிட்டேன், ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். நல்லா நைஸாகவே அரைச்சிட்டேன். அடுத்தது ஊற வச்ச பருப்பெல்லாம் அரைக்கிறேன். மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். பருப்பும் அரைச்சாச்சு. அரைச்ச அரிசியோட அதையும் ஆட் பண்ணுறேன். பெருங்காயப்பொடி கொஞ்சம் மஞ்சப்பொடி, கருவேப்பிலை கொஞ்சம், இதுக்கு தேவையான சால்ட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். 2 hours கழித்து அடை வாக்கலாம். இது ரொம்ப புளிக்கணும்லாம் இல்லை, உடனே கூட அடை வாத்துக்கலாம். அடை மாவு ரெடி ஆயிடுச்சு. தவாவும் ஹீட் ஆயிடுச்சு. மாவு வச்சுக்கிறேன். அடுத்த சைடு மாற்றுறாங்க. அடை சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி. வெல்லம் வித் பட்டர்.